ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ஸ்ரீ குருபியோ நமக. இந்த வரலட்சுமி பூஜைக்கு என்னென்ன சாமானம் வாங்கிட்டு வரணும் இல்லை எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லிஸ்ட்டு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மஞ்சப்பொடி, குங்குமம், சந்தனம், ஊதுபத்தி, கற்பூரம், மா இலை, வாழை இலை, பசும்பால், தயிர், தேன், அதுக்கப்புறம் நோம்பு சரடு, மஞ்சள் அட்சதை, ஓகேயா, அப்புறம் பூக்கள், பூ மாலை, நாட்டு சக்கரை, நெய், வெத்தலை, பாக்கு, தேங்காய், ஒரு பாட்டில் ஆர்ஓ வாட்டர், காதோல கருகுமணி, அப்புறம் சுவாமிக்கு மேலே சாத்துறதுக்கு வஸ்திரம், ப்ளவுஸ் பீட் இருந்தால் ரெட்டு கலர் வந்து ரொம்ப ப்ரிஃபரபிள். அப்புறம் கலசத்துக்குள்ளே போடுறதுக்கு தங்க காசு குட்டியாக, வெள்ளி காசு ஒரு குட்டி, பச்சரிசி, இது எலுமிச்சம்பழம், என்னென்ன நீங்கள் யூஸ்வலாக போடுவீங்களோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. வாழைக்கன்று 2 வாழைக்கன்று அலங்காரத்துக்கு. அப்புறம் சாமானங்கள் வந்து பூஜை சாமானங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சபாத்திர உதிரணி, தம்பாளம் சின்னது பெருசு, அர்க்கிய பாத்திரம் குட்டியாக, அதுக்கப்புறம் மணி, சங்கு இருந்ததுன்னா சங்கு எடுத்து வச்சுக்கோங்க, பலகை, மொபைலை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கோங்க, பவர் பேங்க் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க, அதையும் சார்ஜ் பண்ணிக்கோங்க, ஹெட்ஃபோன் இருந்தால் ஹெட்ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணிக்கோங்க, ஹெட்ஃபோன் எடுத்து வச்சுக்கோங்க, எல்லாம் முதலே சார்ஜ் பண்ணி வச்சுட்டுருங்க. இப்போது இந்த கலசத்தில் என்னென்ன போடணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் ஒரு டவுட் வரும். அதனால் நீங்கள் எப்பயும் போடுற மாதிரி போடுங்க. நான் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். பச்சரிசி போடணும், கொஞ்சம் அதில் வந்து துவரம்பருப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம், வெல்லத்தை ஒரு கவரில் போட்டு கொஞ்சோண்டு போட்டுடுங்க, வெத்தலை பாக்கு போடணும், பழம் வந்து வாழைப்பழம் போட முடியாது, அதனால் உலர்ந்த திராட்சை போட்டுடுங்க, அப்புறம் கர்ஜிகான்னு சொல்லுவா, அதாவது உலர்ந்த பேரிச்சம்பழம், அது கிடச்சிதுன்னா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அப்புறம் சில பேர் காதோல கருகுமணியை வந்து அதிலே போட்டுடுவா, சில பேர் வந்து வெளியில் வைப்பா, சில பேர் உள்ளேயும் போட்டுட்டு வெளியிலையும் வைப்பா அலங்காரத்தில். அதோட சேர்த்து ஒரு குட்டியாக ஒரு கோல்டு காயின், சில்வர் காயின் அதையும் போட்டு விடுங்க. ஏன்னா நம்ம வந்து மந்திரத்தில் சொல்லுவோம் சொர்ண புஷ்பம் சமர்ப்பயாமின்னு, அதனால் இதில் போட்டோம்னா நமக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். முதல் நாள் வந்து ஈவினிங்கே வந்து சுவாமியை அலங்காரம் பண்ணிவிடுங்கோ. கலசத்தை அலங்காரம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காத்தால் சுவாமியை வந்து அழைக்கணும். ஹாலில் இருந்து அழைச்சி சுவாமியை மண்டபத்தில் வச்சு அப்புறம் பூஜை பண்ணணும். அதுதான் ப்ரொசீஜர். இப்போது அந்த நைவேத்தியத்துக்கு உண்டான இது என்னென்ன எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ப்ரீஃபாக கொடுக்குறேன், அப்புறம் உங்களோட சௌகரியம். பாயசம், வடை, கொழுக்கட்டையில் 3 டைப்ஸ் பண்ணுவாள். வெல்லத்தை போட்டு பண்ணுவாள், அதை இது பூர்ணம் வச்சு, அப்புறம் உப்பு கொழுக்கட்டை, எள்ளு கொழுக்கட்டை, இதெல்லாம் வந்து செய்கிறது வழக்கம். அப்புறம் ஸ்வீட்லேயே பார்த்தேன்னாக்கா அப்பம் செய்வாள். அப்புறம் இட்லி பார்த்தேன்னா யூஸ்வலாக நம்ம வந்து புழுங்கரிசி பண்ணுவோம், இதில் வந்து பச்சரிசி பண்ணணும். இன்றைக்கி பச்சரிசியில் இட்லி பண்ணணும். அப்புறம் மகா நைவேத்தியம், கொண்டக்கடலை சுண்டல் பண்ணுங்க. அப்புறம் யூஸ்வலாக நீங்கள் என்னென்ன பூஜைக்கு செய்வீங்களோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துக்கிறது வழக்கம். முதல் நாளே சுவாமியை வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ சுவாமியை வந்து டைரெக்டாக மண்டபத்தில் கொண்டு போய் வச்சிடக்கூடாது. நம்ம வந்து ஹாலில் இருந்து சுவாமியை முதல்ல அழைச்சிட்டு வரணும். அந்த கலசத்தில் வச்சு சுவாமியை அழைச்சிட்டு வரணும் ஆற்றுக்குள்ளே. ஸோ அப்போ வந்து நம்ம பாட்டு பாடுறது வழக்கம். அதுக்கு வந்து இப்போது ஒருத்தர்கிட்ட சொல்லி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா பாடியிருக்கா. இந்த பாட்டை வந்து இப்போ நான் போடுறேன் இந்த வீடியோலையும். அதுக்கப்புறம் தனியாகவும் நான் வந்து இந்த பிளேலிஸ்ட்லேயே போட்டு கொடுத்துட்றேன். ஸோ தட் நீங்கள் வந்து அழைக்கும்போது டக்குன்னு வந்து ஆன் பண்ணிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ
ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಹೆಜ್ಜೆಯ ಕಾಲು ಕಿಲು ಕಿಲು ಎನ್ನುತ್ತ ಹೆಜ್ಜೆಯ ಯಾಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನಿಕುತ ಹೆಜ್ಜೆಯ ಕಾಲು ಕಿಲು ಕಿಲು ಎನ್ನುತ್ತ ಹೆಜ್ಜೆಯ ಯಾಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನಿಕುತ ಸಜ್ಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಮಜ್ಜಿಗೆಯೊಳಗಿನ ಬೆಣ್ಣೆ ಎಂದ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಕನಕ ವೃಷ್ಟಿ ಕರವುದ ಬಾರೆ ಮನಕ ಮನಯ ಸಿದ್ಧಿಸಿ ತೋರೆ ಕನಕ ವೃಷ್ಟಿ ಕರವುದ ಬಾರೆ ಮನಕ ಮನಯ ಸಿದ್ಧಿಸಿ ತೋರೆ ದಿನಕರ ಕೋಳಿ ತೇಜವು ಉಳಯುತ ಜನಕರಾಯನ ಕುಮಾರಿ ಬಾರೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಸಂಗೈಲಾದ ಭಾಗ್ಯವ ಕೊಟ್ಟು ಕಂಗಣ ಕೈಯ ತಿರುಗುದ ಬಾರೆ ಸಂಗೈಲಾದ ಭಾಗ್ಯವ ಕೊಟ್ಟು ಕಂಗಣ ಕೈಯ ತಿರುಗುದ ಬಾರೆ ಕುಂಗುಮಾಗಿದ ಪಂಕಜಲೋಚನ ವೆಂಕಟರಮಣನ ಪಟ್ಟದ ರಾಣಿ ರಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಅತ್ತಿತ್ತೊಲರೆ ಭಕ್ತರ ಮನೆಯಲ್ಲಿ ನಿತ್ಯ ಮಗೋತ್ಸವ ನಿತ್ಯ ಸುಮಂಗಳ ಅತ್ತಿತ್ತೊಲರೆ ಭಕ್ತರ ಮನೆಯಲ್ಲಿ ನಿತ್ಯ ಮಗೋತ್ಸವ ನಿತ್ಯ ಸುಮಂಗಳ ಸತ್ಯವು ತೋರುತ ಸಜ್ಜನ ಮನದಲ್ಲಿ ಚಿತ್ತಗೊಳೆಯುವ ಬುದ್ಧಳಿ ಬೊಂಬೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಸಕ್ಕರೆ ತುಪ್ಪವ ಕಾಲಿ ವಿಹರಿಸಿ ಶುಕ್ರವಾರದ ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಸಕ್ಕರೆ ತುಪ್ಪವ ಕಾಲಿ ವಿಹರಿಸಿ ಶುಕ್ರವಾರದ ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಅಕ್ಕರೆಯುಳ್ಳ ಅಳಗಿರಿ ರಾಯನ ಚೊಕ್ಕ ಪುರಂದರ ವಿಠಲನ ಪ್ರಿಯ ಅಕ್ಕರೆಯುಳ್ಳ ಅಳಗಿರಿ ರಾಯನ ಚೊಕ್ಕ ಪುರಂದರ ವಿಠಲನ ರಾಣಿ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ இப்போ சுவாமியை ஹாலில் இருந்து அழைச்சின்னு வந்து மண்டபத்தில் வச்சு பாட்டு பாடியாச்சு. அடுத்தது இப்போ பூஜையை ஆரம்பிக்கணும். முன்னாடி சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். யூ கேன் சிம்பிளி ஃபாலோ த வீடியோ அண்டு டூ த பூஜா. சுவாமியோட அனுகிரகத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். ஸ்ரீ குருபியோ நமஹ.